இது புகார பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அவாண்டமா முஸ்லிம போய் அவன் இஸ்லாத்துல வெளியேறுவன்னு சொன்னாக்கா அந்த நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க, குஃப்ருக்கு போறீங்க அப்படிங்கிற பாரதூரமான குற்றச்சாட்டை வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டு எங்களுக்கு பொருந்தாதுங்கிறத பதில் சொல்றது விட்டுவிட்டு அது சாதாரண பிரச்சனை. உங்க மேல குஃப்ரு குற்றச்சாட்டு வைக்கிற சாதாரண பிரச்சனையா? நீங்க உடனே எல்லாம் நீங்க எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு என்ன கேட்டாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சீங்களே, அப்ப ஏன் அனுப்பி வச்சாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ஞ்சு பார்க்க இதெல்லாம் கேள்வியா இல்லைங்க, ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா நபிமார்கள் எடுத்துக்கிறோம், அவங்களுடைய கூட்டத்தினரும் கொலை செஞ்சாங்களா இல்லையா? அல்ல குர்ஆன் சொல்றாங்க யக்துலூன நபியனங்கறான்ல, நபிமார்களை எல்லாம் அவர்கள் கொன்றார்கள்ங்கறான். இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாம போச்சுன்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய பணியை தான் ஆட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கான தான் அழைப்பு விடுக்க போறாங்க. அந்த அல்லாஹ் ஏன் பாதுகாக்கல, ஏன் அனுப்பி வச்சான்? ஒரு நாத்தியவாதி கேட்கிறாரு இந்த வசனத்தை படிச்சு போட்டு, அப்ப சரியா இது? அப்ப அல்லாஹ் தெரியாம அனுப்பி வச்சானா? ஒரு நபிக்கு அல்லாஹ் என்ன எழுதி வச்சாலும் அதுதாங்க நடக்கும். நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறது இதை வச்சாலும் முடிவு பண்ண முடியாங்க. அல்லாஹ் தஆலா படைக்கும் போது யாராரு எப்படி எப்படி இந்த உலகத்தில் போவாங்கிறது எழுதப்பட்டு விட்டது. ஆனா கொலை செய்யப்பட்டு இந்த உலகத்துக்கு போவார் என்பதும் எழுதப்பட்டு விட்டது. நபிமார்கள் அப்படித்தான் நடக்கிறது, அல்லாஹ் தான் எழுதி வைக்கிறான். அதுக்காக வேண்டி அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியல இவங்க எல்லாம் கொல்லுவாங்கண்டு, இல்லாட்டா அல்லாஹ் சொல்லி இருப்பான் நபி பார்த்து அங்கெல்லாம் போவாதீங்க அவங்க எல்லாம் கொலை பண்ணி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருப்பான். தெரியாம போச்சு இந்த நாத்தியவாதிகள் சொல்ற ஒப்புக்கொள்வோமா? இன்னொன்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாங்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன். முதலாவதா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக அறிவிச்சாங்க, அப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாக அறிவிச்சாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக அறிவிச்சாங்க, அப்புறம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை நடத்துறாங்க, வெற்றி வாங்கி சூடுறாங்க. இது புகாரில் இருக்குன்னு அறிவிச்சல்ல, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன், புகாரில் இருக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை அனுப்புகின்ற போது சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதுக்கு தளபதி, இவங்க அங்க ஷஹீதாக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கிறங்க, அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை நீங்க தளபதியா நியமிங்க அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்க ஷஹீதாக்கப்பட தெரிய போய் தானங்க சொல்றாங்க, இவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை உங்களுக்கு தளபதியா நியமித்துக் கொள்ளுங்க. அப்புறம் சொல்றாங்க பாருங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறான்னு வச்சுக்கிறங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியா நியமித்துக் கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவிக்கிறான் பாருங்க, அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்புறம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டா யாரு செல்றதுங்கறத மேட்டு சொல்ல, ஏன் உங்களுக்குள்ளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாக்கா, அப்புறம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லி அனுப்புறாங்க, புகாரில் இருக்குதே. அப்ப இவங்களும் கொல்லப்படுவாங்கல்ல, ஏன் அனுப்பி வச்சாங்க அப்படின்ற சொல்றது? அவங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சது பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை ஸல்லல்லாஹு எப்படி தடுப்பாங்க? ஒரு ஷஹாதோட மர்த்தபாங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, புகார்ல இருக்குது. அதனால இதை வச்செல்லாம் சொல்ல வேணாம், நம்ம ஒன்னு நினைவுல வைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்கிறோம். இங்கேயே அல்லாஹ் வேற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வேறண்டா ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவுதான் தெரிந்தாலும் எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தை தான் தெரிந்திருக்கிறார்கள். இறைவனுடைய ஞானம் எல்லை இல்லாதது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு எல்லைன்னு இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு நபி ஒன்று வைக்கிறாங்கட்டே வரும். அப்படி சொல்லக்கூடியவர்கள் இறைவனுக்கு எல்லையை வகுக்கிறார்கள் வரும், அது பச்சை சிறுக்காகும். இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஞானத்தை தானாக பெறல, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. எத்தனை வித்தியாசம் வருதுங்க. அப்ப எப்படிங்க அல்லாஹ்வா இருக்க முடியும்? அதனால தெளிவா ஒண்ணு வைங்க, எப்போ அல்லாஹ்வுடைய லிமிட்டுக்கு நம்ம கொண்டு போகலண்டா பிரச்சனை இல்லைன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம உதவி எல்லாம் கேட்கிறோமே, மருத்துவர்கள் எல்லாம் கேட்கிறோமே, அல்லாஹ் லிமிட்டு கொண்டு போகல, முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டீங்கல்ல, நாங்களும் அல்லாஹ் லிமிட்டு கொண்டு போகல, நீங்க பார்த்து கொண்டு போறீங்க நான் கொண்டு போற ஆயிருமா? நானும் வித்தியாசம் காட்டுறேனே, அப்ப நீங்க வித்தியாசம் சொல்லி விளக்கம் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லை, இவர்களுடைய ஞானத்திற்கு எல்லை உண்டுங்கிறேன். இல்ல இப்படி சொன்னாலும் அல்லாஹ்வோட இடத்துல வைக்கிறதான் அப்ப நீங்க சொல்லுங்க. பரிமார்கள் எல்லாம் தானா ஒண்ணும் தெரியாதவங்க, எந்த சக்தி இல்லாதவங்க, அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறேன். அதனால வித்தியாசம் இருக்குங்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இல்ல இப்படி சொன்னாலும் அல்லாஹ்வோட இடத்துல நீங்க வைக்கிறீங்க, அப்படி ஆகுமா? அப்ப இந்த வித்தியாசத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோங்கிறதுனால எதை வேணா சொல்லாங்க. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானத்தை சொன்னது அதனால எல்லாம் வழிமார்கள் உதவி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நீங்க ஆரம்பத்தில் வச்சீங்கல்ல, யாருக்கும் தெரியாது போகாது. இன்னும் சொல்ல போனா ஒரு மருத்துவரை கூட பலருக்கு இந்த காலத்து இமெயில் மூலமா சொல்றாரு, இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஒரு இடத்துல இருந்துகிட்டு பல நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறார், ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஆலோசனை கொடுக்கிறாரு, ஒரு இடத்துல தான் இருப்பாரு.
இங்க இருக்கிறவரு சவுதியில் இருக்கக்கூடியவருக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு இமெயில்ல, அந்த அளவுக்கு வந்து போச்சு. அது எப்படி தொலைவுல எப்படி ஆலோசனை பெற முடியும்? கிட்ட இருந்த மருத்துவருக்கு தான் முடியும், இப்போ பொருந்துமா? இன்னொன்னு சொன்னாங்க, ஒரே ஆளு எப்படி பலருக்கு உதவி செய்ய முடியுங்கிறாங்க. வெப்சைட் வந்ததுனால இப்ப பேசுறேன், கூகுள் வெப்சைட்ல இருக்கு. அதுல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு ஏன் எனக்கு அமெரிக்கா பத்தி விவரம் வேணும் அப்படின்னு சொல்லி அடிச்சாக்கா அமெரிக்கா பத்தி விவரத்தை அவர் தெரியுறாரு. அதே நேரத்தில் ஒரு ஜப்பான் விவரம் வேணுங்கிறாரு, இன்னொரு பாம்பே விவரம் வேணுங்கிறாரு, இன்னொரு டெல்லி விவரம் வேணுங்கிறாரு. ஒரே நேரத்தில் கேட்ட அத்தனை பேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா இந்த வெப்சைட்? எப்படி செய்யுது? ஒரு பொருள் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுத. அப்ப இது சாதாரண படைப்பு தானே? வெப்சைட்டுங்கிற அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒண்ணு தானே. இப்போ அதனால என்ன சொல்றோம்? இப்படி எல்லாம் உதவி செஞ்சாலும் வெப்சைட் அல்லாஹ் ஆகுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு விஷயம். இன்னும் சொல்ல போனா மனிதனால் உருவாக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு வித்தியாசம். அதனால இதுவெல்லாம் முடியுமான்னு விஞ்ஞான காலத்துல போய் வச்சிருக்காதீங்க. என்னத்தான் ஒரு ஆளு பல பேருக்கு உதவி செஞ்சாலும் சரி, ஒரே நேரத்தில் செஞ்சாலும் சரி, 1000 பேருக்கு செஞ்சாலும் சரி, அவர் அல்லாஹ் கிடையாது. ஏன்னா இது லிமிட் இருக்கு. எவ்வளவு கோடி பேர் கேட்கிறான்னா லிமிட் இருக்கு. அல்லாஹ் லிமிட் இல்லாதவங்க இல்ல. அல்லாஹ்வோட இடத்துல வைக்கணும், அந்த லிமிட்டுக்கு கொண்டு போயிட்டுன்னு சொன்னா பச்சை சிறுக்காய்விடும். எல்லை இல்லாத இறைவனுக்கு செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தரப்பு மக்களுக்கு சொல்லிக்கிறோம், அந்த தக்பீர்லாம் சொல்லக்கூடாது இருக்கு. நம்மளும் சொல்ல சொன்னா ரசபசமாயிரும், கருத்துக்கள் கேட்காது இல்லையா? அமைதியா இருங்க. நீங்கள் அதை முன்மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சிட வேணாம். அவங்க தடுத்திருக்கணும், தக்பீர்லாம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. சிரிக்கிறது சொன்ன நம்ம கேட்டனால செஞ்சாங்க. சரி, நீங்க பேச, ஆடியன்ஸ் பேசக்கூடாது, ஆடியன்ஸ் பேசக்கூடாது, ஆடியன்ஸ் பேசக்கூடாது சொல்ல மாட்டீங்களா? உங்க மக்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க உட்காருங்கம்மா. நடுவர் அவரை ஹலோ ஹலோ இந்தாங்க இந்தாங்க அவங்கள உட்கார சொல்லுங்க. நம்ம இந்தாங்க நம்ம பகுதியில் உள்ளவங்கெல்லாம் நீங்க அமைதியா இருக்கணும். ஏன்னா எந்த பகுதியில் உள்ளவங்க ஏதாவது செஞ்சு அதுக்கு விளைவு ஏற்பட்டா அந்த அணி தான் பொறுப்பேற்கணும்னு இருக்கு. இங்க யாரும் எந்திரிக்காதீங்க. உணர்ச்சி வசப்படுறவங்களா இருந்தா வெளியே போயிருங்க. அதனால அமைதியா இருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, விவாதத்துக்கு வந்துருவோம். அதாவது உயிர் காப்பது ஷிர்கு, இரத்த தானத்தின் மூலம் உயிர் காப்பாத்துங்கன்னு சொல்வது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் கொடுக்கிறது என்று ஒருத்தன் நினைக்கிறதா ஷிர்கே தவிர, உயிர் காக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சால், பசியா ஒருத்தன் கிடக்கிறான், ஒரு உணவு கொடுத்தோம்னா சாவ மாட்டான், அல்லாதான் மூத்து கயாத்துக்கு பொறுப்பாள மனிதன் பார்வையில உயிரை கொடுத்தோம், ஆளு எந்திரிச்சிட்டான், உயிர் காத்தோன்னு சொல்றோம். இது மார்க்கத்துல தப்பா? இது தப்பு கிடையாது. அதுக்குத்தான் நான் குர்ஆனுடைய ஆதாரத்தையும் காட்டினேன். யார் ஒரு உயிரை வாழ செய்கிறாரோ, அஹ்யாஹா, ஒரு நப்சுக்கு உயிர் கொடுக்கிறாரோங்கிறான். உயிர் கொடுக்கிறேன்னா உயிர் கொடுக்கறன்னு அர்த்தம் கிடையாது, உயிரை காப்பாத்துறது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதன் மூலமாக அவர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய அசமும் மின்னி திமாஅஹும் அம்வாலஹும், தங்களுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார்கள், நான் தான் உங்களை உயிரை காக்கிறேன்